Hi friends, இந்த வீடியோவில் TNPSC Group 4 2025 கேட்ட ஒரு கேள்வி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். The missing term in the given alphanumeric series is 2x2, 7t4, 14p12, 23l48. அப்போது இந்த அதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்னால் அவங்க கொடுத்துருக்க ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் வந்து நியூமரிக்ஸோட ரிலேட் ஆகிருக்கும். அதான் ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ். இப்போது இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எழுதுக்குவங்க எடுத்து 2x2, 7t4, 14p12, 23l48. இப்போது இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதை நம்ம கடைசியாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிப்போம். 2, 4, 12, 48. ஓகேங்களா? இப்போது இது என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது என்ன அர்த்தம்? மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்றது தான் அர்த்தம். இப்போது இதுலேருந்து 2 2s are 4. இப்போ 4 3s are 12. இப்போ 3, 12 4s are 48. ஓகேங்களா? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 3ஆல் மல்டிப்ளை, 4ஆல் மல்டிப்ளை, அடுத்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போது 48 × 5 எவ்வளோ வரும்? 48 × 5 240 வரும். ஓகேங்களா? 240 வருது. அப்போ இந்த கடைசியில் வந்து 240 வர்றது ஆன்சர். 4 ஆப்ஷன்ஸில் எது 240 வருது? இது ஒன்றுத்தில் ஏ ஆப்ஷனில் 240 வந்துடுது. அப்போது இதுதான் ஆன்சர். நம்ம மீதியும் செக் பண்ணி பார்ப்போம். இப்போது ஆல்பபெட்ஸ் எடுத்துப்போம். எக்ஸ், ஏபிசிடி 26 எழுத்து இருக்குது. அதில் எக்ஸ் எத்தனாவது எழுத்தாக வரும்? எக்ஸ் வந்து 24ஆவதாக வரும். அப்போது டி எத்தனாவது எழுத்தாக வரும்? டி வந்து பார்த்தீங்கன்னா 20ஆவதாக வரும். பி எத்தனாவது எழுத்தாக வரும்? 16ஆவதாக வரும். ஓகேங்களா? அடுத்து எல் எத்தனாவது எழுத்தாக வரும்? 12ஆவதாக வரும். இப்போது இத்தனாவது எழுத்தாக இது வந்து அது எத்தனாவது எழுத்தாக வரும்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதுலேருந்து இது எவ்வளோ இருக்குது? -4. 4 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து இது -4 பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து இது -4 லெட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம 12லேருந்து -4 பண்ணால் என்ன வரும்? 12லேருந்து -4 பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 8 வரும். ஓகேங்களா? 8ஆவது லெட்டர் என்ன ஏபிசிடியில்? ABCDEFGH. ஹச். அப்போது ஹச் தான் 8ஆவது லெட்டர். அப்போ ஹச் தான் நடுவில் வரணும். பாருங்கள், ஹச் வந்துருச்சு. அதேமாதிரி முன்னாடி இருக்க நம்பரும் நம்ம பண்ணி பார்ப்போம். இப்போது 2 7 14 23 போட்டுட்டோம். இப்போது 2 கூட எத்தனை ஆட் பண்ணால் 7 5. ஓகேங்களா? 7 கூட எத்தனை ஆட் பண்ணால் 14 7. 14 கூட எத்தனை ஆட் பண்ணால் 23 9. அப்போது 5க்கு அடுத்து 6 விட்டு 7 ஆட் பண்ணியிருக்காங்க. 7க்கு அடுத்து 8 விட்டுட்டு 9 ஆட் பண்ணியிருக்காங்க. 9க்கு அடுத்து 10 விட்டுட்டு நம்ம 11 ஆட் பண்ணணும். 23 கூட 11 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 34 வருது. இதுதான். அப்போது ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட்.